எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் முன்னேற முடியும். ஆனால் அந்த முன்னேற்றம்ங்கிறது சடனாக ஒரே நாள்லேயே நடந்துறது கிடையாது. அப்போது அந்த முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்நாளில் அவங்க என்ன செய்யணும், என்னெல்லாம் ஃபாலோ பண்ணால் அவங்க வாழ்நாளில் நிச்சயமாக ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இப்படின்னு இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு சில பொறுப்புகள் நமக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? அந்த பொறுப்புகள் வந்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில விஷயங்கள், கனவுகள், லட்சியங்கள்லாம் வந்துடும். அப்படியே இல்லைனாலும் இந்த உலகத்தை பார்க்கும்போது, இந்த வாழ்வியலை பார்க்கும்போது, மற்றவர்களை பார்க்கும்போது நாமளும் அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற கனவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? இது எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே நடக்கும். ஓகேங்களா? எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆசை, கனவு, லட்சியங்கள்லாம் நிறைய வரும். ஆனால் இது எல்லாராலையும் சாத்தியப்படுத்த முடியுமானா முடியாது. ஓகேங்களா? ஒரு சிலரால் மட்டும்தான் முடியுது. அது ஏன் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் சாத்தியப்படக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியும். ஒரு மனிதனால் சாதிக்க முடிகிறது அப்படி என்றால் இன்னொரு மனிதனாலும் அதை சாத்தியப்படுத்த முடியும், சாதிக்க முடியும். ஆனால் அதற்கான முயற்சிகள் நாம் எந்த அளவுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்குது. நாம் அடையக்கூடிய விஷயத்துக்காக நம் உழைப்பை எந்த அளவுக்கு போடுகின்றோம், நாம் எந்த அளவுக்கு அது முனைப்பாக செயல்படுகின்றோம், எந்த அளவுக்கு அது ஒரு குறிக்கோளாக வச்சு போராடுகின்றோம், எந்த அளவுக்கு அது அடைந்தே தீர்வேன் என்ற வைராக்கியம் நாம் மனதில் வைத்திருக்கிறோம். நான் இந்த பூமியில் பிறந்தேன், இதை செய்தேன் என்று சொல்லிவிட்டு தான் நான் சாக வேண்டும், அதுவரை என் உயிர் ஓயாது அப்படிங்கிற ஒரு முனைப்போடு எந்த அளவுக்கு நாம் அடையக்கூடிய விஷயத்துக்காக உண்மையாக, நேர்மையாக நாம் உழைக்கிறோம், போராடுகின்றோம். அப்படி நம் கனவுகளுக்கு கண்ணும் கருத்துமாக நாம் உழைத்தோமேயானால் நிச்சயம் அந்த கனவை அடைந்தே தீர்வோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். நம் லட்சியம் அடைவதற்காக நமக்கு கிடைத்திருக்கிற நேரங்களை அனைத்தையுமே மதிப்பை கூட்ட வேண்டும். அந்த லட்சியத்திற்கான பயணத்திற்கான மதிப்பை நம் கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நொடிக்குமே நம் மதிப்பை கூட்ட வேண்டும். அதாவது நேரத்திற்கு மதிப்பை கூட்ட வேண்டும் என்றால், இப்போ நம்ம சென்னையில் இருக்கோன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு நம்ம மும்பைக்கு போகணும். ஓகேங்களா? மும்பைக்கு போகிறது தான் நம்ம லட்சியம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ மும்பைக்கு போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃப்ளைட்டில் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னா, அந்த 4 மணி நேரத்துக்கு நம்ம மும்பைக்கு போகிறதுக்கான மதிப்பை கூட்டணும், மதிப்பை கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போது சென்னையில் மும்பைக்கு போகிறதுக்காக எப்போ நம்ம ஃப்ளைட்டு ஏறுறோமோ அப்பத்திலிருந்தே அந்த மும்பைக்கு போகிறதுக்கு லட்சியத்தை அடையிறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த 4 மணி நேரம் நம்ம அந்த மும்பைக்கு போகிறதுக்கான மதிப்பு கொடுத்தா தான் நம்ம அந்த மும்பைக்கு போகக்கூடிய லட்சியத்தை அடைய முடியும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பெரிய கம்பெனி வைக்கணும், ஏதாவது ஒரு லட்சியம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது அடையிற வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்தையும் அதற்கான முயற்சி, அதுக்கான பயணம் நம்ம மதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி 1 மணி நேரம் நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போது நம்ம அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு இந்த 1 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த 1 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம், நம்ம லட்சியத்தை அடையிறதுக்கான பிளானிங் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் தவறாமல் நாம் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டுத்துறையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த விளையாட்டை சூஸ் பண்ண போகிறீங்க, அதை பற்றின நாலேஜ் என்ன, அதை பற்றின ஸ்கில்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது, அதை பற்றி ஆராயணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி பயிற்சி எடுக்கணும். ஓகேங்களா? அதில் A to Z என்ன இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதனுடைய முயற்சி எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும். இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமை இது யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் கிடைச்சா கூட அதற்கான அந்த லட்சியத்துக்கான வேல்யூ கூட்டுறதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற முயற்சி கிடைக்கக்கூடிய டைமை பயன்படுத்தணும்.
அதே மாதிரி அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது, லட்சியம் இருக்குது அப்படின்னா, அப்போது பணக்காரங்கள்லாம் எந்த மாதிரி பணக்காராக ஆனாங்க, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, பணம் எப்படி உருவாக்க முடியும், அதாவது எந்த மாதிரியான வேலைகள் செஞ்சால் எந்த மாதிரி பணத்தை பெருக்க முடியும், பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய நம்ம தேடி தேடி பார்க்கணும். பணத்தை எப்படி கையாளணும், பணத்தோட விதிகள் என்னெல்லாம் இருக்குது, பணம் யாருக்கிட்ட சேரும், அப்போது ஒரு தனி மனிதன் எப்படி இருந்தால் அவங்கக்கிட்ட பணம் சேருது, அப்போது நம்ம எப்படி நம்மளை சேஞ்ச் பண்ணணும், நம்மளை எப்படி மாற்றிக்கணும், நம்மளை எப்படி நம்ம பணம் சம்பாதிக்க ஒரு பெரிய கோடீஸ்வரனாக உருவாக்கணும், அதற்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது, நம்ம என்ன மாதிரியான திறமைகள்லாம் உருவாக்கிக்கிட்டால் நம்மக்கிட்ட பணம் சேரும், மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வரவழைக்க நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும். இப்படி வழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்த அறிவை விட பணத்தை பற்றின அறிவு இன்னும் நிறைய நம்ம உருவாக்கிக்கணும், தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், கேட்கணும், நிறைய வீடியோஸ் பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. பணத்தை பெருக்கிறதுக்கான வழிகள் என்னெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது, அது நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம என்ன கற்றுக்கணும், அதை கற்றுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய தேடி தேடி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை ஒவ்வொரு நொடியும் நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? எந்த ஒரு நொடியும் வீணாக்காமல் நம்ம லட்சியம் என்னவோ அதற்காக செலவு பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அந்த நேரத்தை வேல்யூ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வாழ்நாளில் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையே ஒரு வேல்யூபுளாக மாறிடும். அடுத்து பெண்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பெரும்பாலும் தனக்கு பெருசாக ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனால் எனக்குன்னு ஒரு பெருசாக ஒரு அங்கீகாரம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு லட்சியமும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு வெறுமை ஃபீலாக இருக்குது, நான் எதுவும் சாதிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய வேல்யூபுளாக கண்டிப்பாக மாற்ற முடியும். நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், எப்படியெல்லாம் வித்தியாசமாக சமைக்கலாம், எப்படியெல்லாம் பணத்தை மிச்சம் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஹோம் கேரிங் எப்படியெல்லாம் பண்ணலாம், நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஒரு 90% பொருட்களை நம்ம வீட்டிலே தயாரித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் அதை ரெடி பண்ணலாம். அதே சமயத்தில் சின்ன சின்ன தோட்டங்கள், அதாவது காய்கறி தோட்டம் மாதிரி இல்லை பூச்செடிகள் இதெல்லாம் வச்சு வளர்க்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். டைலரிங் கிளாஸ் போயிட்டு டைலரிங் கற்றுக்கிட்டு நீங்களே உங்கள் குடும்பத்துக்கு துணிகளை தைச்சி தரலாம். புது புது டிசைனை நீங்களே உருவாக்கலாம். வித்தியாசமான வத்தல்கள்லாம் போடலாம். இந்த சோத்து வத்தல், காய்கறி வத்தல், இப்படிலாம் நிறைய வத்தல் இருக்குது. கீரை வத்தல், இந்த மாதிரி நிறைய வத்தல்களை உருவாக்கலாம், ஊறுகாய்களை உருவாக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வீட்டில் பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் வீணாக்காமல் அந்த டைமுக்கு வேல்யூ ஏற்றிக்கிட்டே இருந்தீங்க, எதையாவது புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம மதிப்பு எப்படி கூடும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டைமில் நம்ம ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், ஒரு திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்படி செய்ய அந்த டைமை வீணாக்காமல் அந்த டைமுக்கு வேல்யூ கூட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கான வேல்யூவும் கூடிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய ஸ்கில்ஸ், திறமைகள், அறிவு இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய லெவலில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். நீங்கள் பெரிய முயற்சியெல்லாம் ஒரே நாள்லேயே போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஓகேங்களா? சின்ன முயற்சி நீங்கள் தினம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பற்றின சிந்தனைகள், அதை பற்றின தேடல், அதை பற்றின விவரங்கள், அதை பற்றின கற்றல் இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கோம். அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயமாவது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லை செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் அது பெரிய லெவலில் அது வளர்ந்து வரும். ஓகேங்களா? நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், என்கிட்ட பணம் இல்லையே, நான் அதை பற்றி எப்படி நான் முயற்சி பண்ணுறது, எனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நான் பணம் இல்லாமல் அதை பற்றி நான் எப்படி யோசிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒரு காரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க.
காசு இல்லை தான், ஆனால் கனவு இருக்குது தான். நிச்சயமாக அது வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, அது லட்சியமாகவும் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் அதை பற்றின புரிதல், அதை பற்றின தெளிவான தெரிதல் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ காரை பற்றின நாலேஜ் நம்ம கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி தேடி பார்க்கலாம். இப்போ வீடு எந்த மாதிரி கட்டலாம், எப்படி கட்டினா நல்லாயிருக்கும், எத்தனை ரூம் வைக்கலாம், அந்த டிசைன், வீட்டோட டிசைன் எப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படிங்கிற சிந்தனைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கலாம். ஓகேங்களா? இப்படி நம்ம லட்சியத்தை அடைய நம்மக்கிட்ட காசே இல்லைனாலும் நம்ம டெய்லியும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதை பற்றின சிந்தனைகள், அதை பற்றின எண்ணங்கள் நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கோம், நம்ம அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம், நம்ம அதை பற்றின சிந்தனை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் ஆகக்கூடிய ஒரு லட்சியம் கூடிய சீக்கிரம் நமக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும். ஏன்னா நம்ம தினம் அதுக்கான உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கோம். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம லட்சியத்துக்கான வேல்யூவை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? நம்ம லட்சியத்துக்கான மதிப்பை கூட்டிக்கிட்டே இருக்கோம். நிச்சயமாக அதுக்கு மதிப்பு கூட வாழ்க்கையில் அந்த லட்சியம் மட்டுமே மிக மதிப்பு மிக்க ஒரு விஷயமாக மாறிவிடும். கடைசியாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமே ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் அது இருக்கே தவிர அதற்கான முயற்சி ஒரு ஸ்டெப்பு கூட யாருமே பெருசாக எடுக்கிறதில்ல. அதனால் கடைசி வரைக்குமே அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அடையாமையே போயிடுறாங்க, பல பேர் போயிடுறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தை நம்ம பார்க்கும்போது இந்த சமூகத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்கிறாங்க, அதே மாதிரி நம்மளும் இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு வந்துடுது. ஓகேங்களா? அதனாலேயே பெருசாக எந்த முயற்சியும் எடுக்கிறதில்ல. எவ்வளோ தான் ஆசை, கனவு, லட்சியம்னு இருந்தாலும் மற்றவங்கள மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு போவோம், நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு சிறு முயற்சி கூட இல்லாமல் ஒரு சிறு தூசியை கூட அசைக்க முடியாது. ஓகேங்களா? அப்போது நம்ம முயற்சி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போகிறதில்ல. ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம முயற்சியால் மட்டும்தான் அது நடக்கும், அது முடியும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான சிறு சிறு முயற்சியாவது தினம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதை பற்றின தேடல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கட்டும், அதை பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நிச்சயமாக உங்களுடைய எவ்வளோ பெரிய லட்சியமாக இருந்தாலும், கனவுகளாக இருந்தாலும் அடைய முடியும். அதற்கான முயற்சி ஒவ்வொரு நாளும் சிறு சிறு லெவலில் நீங்கள் பண்ணாவே போதும். ஓகேங்களா? அது பெரிய லெவலில் ஒரு நாள் அது வளர்ந்து நிற்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.